அஜித் குமார் அவர்கள் வந்து ஜென்டில்மேன் டிரைவர் 2025க்கான இந்த ஒரு அவார்டை வாங்குறது வந்து இந்த மயக்கம் என்ன படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரியே இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். ரேசர் அஜித் குமார் சினிமாவில் பல விஷயங்களில் அவர் சாதனை படைத்திருக்காரு. பத்மபூஷன் அவார்டு வரைக்குமே அவர் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் சினிமாவுக்கு கிடைக்கப்பெற்ற வரம்னே சொல்லலாம் அஜித் குமார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேசிங்கில் சூப்பராகவே வந்து கலக்கிட்டு வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் அஜித் குமார் அவர்களுக்கு பேஷன் ரிலேட்டடாக வந்து கொடுக்கப்பட்ட அவார்டு தான் இந்த ஒரு ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு. இந்த வீடியோவில் ஏகே அவர்கள் வந்து ஜென்டில்மேன் டிரைவர் 2025க்கான அவார்டை வந்து வாங்கியிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். ரேசர் அஜித் குமார் அவர்களுக்கு 2025க்கான ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த அவார்டால் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு பெருமையா இல்லை அஜித்குமார் அவர்களால் இந்த ஒரு விருதுக்கே பெருமையான்ற அளவுக்கு வந்து இந்த அவார்டானது வந்து இருக்குது. அண்ட் அஜித்குமார் அவர்கள் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் வந்து பல சாதனைகளை வந்து கொடுத்திருந்தாலுமே அவருடைய பேஷனான ரேசிங் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து அவருக்கு இந்த ஒரு அவார்டு கொடுக்கப்பட்டிருந்தது வந்து ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் அவர்கள் வந்து ரொம்ப குறைவான ஒரு மேடைகளில் தான் வந்து அவர் வந்து வந்திருப்பார். அவார்ட்ஸுமே வந்து வாங்கியிருப்பாங்க. அண்ட் அவர் மோஸ்ட்டாக வந்து இந்த மேடைகளில் வர்றது, ஃபேன்ஸை மீட் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். SRO அவார்ட் ஃபெஸ்டிவல் ஆனது வெனிஸில் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு மத்தியில் அவங்களுடைய கைத்தட்டலுக்கு நடுவில் வந்து இந்த அவார்டானது வந்து ஏகே அவர்களுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஏகே இஸ் ஆல்சோ எ ஜென்டில்மேன். இ ரிசீவ்டு அவார்ட் ஆல்சோ எ ஜென்டில்மேன் டிரைவர் அவார்ட். சினி இண்டஸ்ட்ரியில் பல அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே அவருடைய பேஷன் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு அவார்ட் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அவர் வந்து அந்த அவார்டு வாங்கினது வந்து அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியனாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஏகே அவர்கள் வந்து ஒரு பெருமையை வந்து சேர்த்திருக்காருன்னே சொல்லலாம். ஏகே அவர்கள் வந்து அவார்ட் வாங்கினது வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். World has been exciting, challenging and pleasurable. ஏகே அவர்கள் வந்து முதல்ல அவருடைய நன்றியை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருந்தாரு. அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மீடியா அண்ட் அவங்க எல்லாருமே வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டிருக்குன்றதையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. பிலிப் ஷாரியல் அவருடைய நினைவாகத்தான் இந்த ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏகே அவர்கள் வந்து பல அவார்ட்ஸ்கெல்லாமே வந்து வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் ஃபார் சினிமேட்டிக் எக்ஸலன்ஸ் அவார்ட், ஃபிலிம் ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸே வந்து அவர் வந்து 3 டைம்ஸ்க்கு மேலே வந்து வாங்கியிருக்காரு. விஜய் அவார்ட்ஸுமே வந்து ஒரு 4 டைம்ஸ் கிட்ட வந்து அவர் வாங்கியிருப்பாரு. தமிழ்நாடு ஸ்டேட் ஹானர்ஸ், கலைமாமணி பிரைட், ஹானரரி லிeutenant colonel ரேங்க், ரேசிங்காக 24H போடியம் சீரீஸ் அதை வந்து முடிச்சிருந்தாரு. அதுக்கான ஒரு அவார்டும் வந்து அவர் வாங்கியிருந்தாரு. இப்போ இந்த ஒரு ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு அண்ட் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு அவார்டை வந்து வாங்குறது வந்து ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து சொல்லலாம். அண்ட் அவரோட டெடிகேஷன், அவரோட பேஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கொண்டு போயிருக்கு. ஓகே, அஜித் குமார் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைஃபே வந்து வாழ்றாருன்னு சொல்லலாம். அவரோட பேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அண்ட் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட பேஷனில் அவர் சக்ஸஸ் ஆகிறதா இருக்கட்டும், அண்ட் சினிமா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன்னே வந்து சொல்லலாம். அஜித் குமார் அவர்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆனது வந்து ரெகக்னைஸ் வந்து பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப்லாமே வந்து கார்பரேட் சைட்லேருந்து வந்து கொடுக்கணுன்ற எல்லாமே அவர் வந்து நிறையாவே பேசியிருந்தார். அண்ட் இது வந்து ஒரு ரிச் மேன் ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லாமல் இது ஒரு டிமாண்ட் ஸ்போர்ட்டாக வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்கும் பொழுது மக்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தார். கவர்மெண்ட் கிட்டே இருந்து நம்ம மணியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதில் அண்ட் கார்பரேட் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து முன் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதையும் சொல்லியிருந்தாரு. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பீப்புளுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ கார்பரேட் ரிலேட்டடாக வந்து பண்ணும்பொழுது அவங்களோட பிராண்டுமே வந்து தெரிய வரும். அண்ட்
இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் அவர் வந்து பேசியிருந்தார். ஆதிக் அவர்கள் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு AK-64க்கான. அண்ட் AK-64 ஆனது கம்மிங் 2026 ஃபெப்ரவரியில் வந்து ஷூட்டிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, அன்கேஷன் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து AK ஃபேன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, AK அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒருத்தரவே வந்து சொல்லலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. மேக் த நேஷன் ப்ரவுட் த்ரூ இஸ் ஃபேஷன். அவரோட பேஷனால இந்த நாட்டுக்கே வந்து ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டை வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து கொடுத்துருக்காருவே வந்து சொல்லலாம். இந்த ஒரு ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து வாங்கியதற்காக நம்மளோட சைட்லேருந்து நம்மளோட விஷஸை வந்து அவருக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அவார்ட் பற்றி எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறீங்க, அண்ட் ஏகேனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்ன்றதை பற்றி சொல்லுங்கள். இந்த விருதை அஜித்குமார் அவர்கள் வந்து வாங்கினதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.